தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். எதன் வழியாக? இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தன் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி எபிரேயர் 10 நமக்கு சொல்லுகிறது. மட்டுமல்ல, யோவான் 15:3 வாசிக்கிறோம். அங்கே இயேசு பெருமான் சொல்லுகிறார், ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் யாவரும் பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள். இயேசுவின் வார்த்தைகளால் நாம் தூய்மையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:11 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையினாலும் பரிசுத்தாவின் ஆற்றலாலும் நீங்களாலும் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம், கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆக இயேசுவின் நாமம் பரிசுத்தாவினுடைய ஆளுகை வல்லமை, இயேசுவின் இரத்தம், இயேசுவின் வார்த்தை உங்களை என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தையும் இரத்தமும் அவருடைய நாமமும் அவருடைய ஆவியானவும் நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்மை அவருடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.